ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு வீடியோஸ் போட்டு. மற்றபடி எக்ஸசைஸ்ன்னு பார்த்தோம், வீக்லி ஒரு 3 to 4 days தான் செய்கிறேன். ஸோ கன்சிஸ்டன்சி குறைஞ்சிடுச்சு. ஸோ வாங்க இன்றைக்கான ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை பார்க்கலாம். ஃபுல் பாடி ஒர்க் அவுட்னாவே நான் எப்போவுமே என்னை பொறுத்தவரை ரொம்ப எக்ஸசைஸ்லாம் அதிகமாக கிடையாது. புஷ்அப்ஸ், புல்அப்ஸ், ஸ்குவாட்ஸில் வேரியேஷன் போடுவோம், அவ்வளோதான். ஸோ வீட்டிலேருந்தே இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் மொதல் ஒர்க் அவுட் வந்து இந்த 3 டைப்ஸ் ஆஃப் புஷ்அப்ஸ் போட்டிருப்பேன். இன்க்ளைன், டிக்ளைன் அண்ட் ரெகுலர் புஷ்அப்ஸ். ஸோ 10 கவுண்ட்ஸ் தான் போட்டிருப்பேன். ஸோ அப்கமிங் வீடியோஸ், அப்கமிங் டேஸில் வந்து அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ ரெகுலராக நார்மல் ஃபிட்னஸ் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு தகுந்த ஏதோ ஒரு ஒர்க்கோ இல்லை ஒர்க் அவுட்டோ, ஸோ இதுவே போதுமானது என்னை பொறுத்த வரையும். இன்னும் கொஞ்சம் பாடியை பில்ட் பண்ணால் கிட்டத்தட்ட மசில் ஃபெயிலியருக்கு எக்ஸசைஸ் செஞ்சுட்டு அண்ட் அதுக்கு தேவையான அளவு ப்ரோட்டீன்றது ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டிலேருந்து பெரிய மஸ்குலரான ஒரு பாடியை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் முடியவே முடியாதுன்னு கிடையாது. புல்அப்ஸ் ஃபஸ்ட் வந்து டெட் அண்ட் பண்ணுற ஸ்கேப்லா புல்அப்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து புல்அப்ஸ், ரெகுலர் புல்அப்ஸ் தான். முன்னே வந்து செஸ்ட் ஒர்க் அவுட், இது வந்து செஸ்ட்டு, ட்ரைசப்ஸு, ஷோல்டருக்கு புஷ்அப்ஸ் செஞ்சோம். ஸோ இது வந்து லேட் அண்ட் பேக் ஒர்க் அவுட். ஸோ இது ஒரு 10 கவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ஹையஸ்ட்டு புல்அப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு 17 பண்ண ஒரே செட்டில். ஸோ இப்போ வந்து 10 சேர்த்துக்குள்ளே தடுமாற்றமாக இருக்குது. அப்கமிங் டேஸில் இதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். டென் கவுண்ட் முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு லெக் ஒர்க் அவுட்டில் வந்து லஞ்சஸ், ஸோ இந்த ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்மால் வார்ம் அப் செஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதை முடிச்சுட்டு நார்மல் ஸ்குவாட் ஒரு 20 போட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்கிப் பண்ணி விட்டேன். ஸோ அதை முடிச்சுட்டு பிளாங்க். ஸோ அந்த பிளாங்கில் வந்து ஒரு லைட்டாக ஹெட் அப்பில் இருக்கிறத டவுன் பண்ணணும். இதை ஒரு 1 minute ஹோல்ட் பண்ணேன். ஸோ அதை முடிச்சுட்டு லெக் அந்த சைடு இந்த சைடு ரைஸ் பண்ணுறோம், ஆப்ளிக் மசில்ஸ். ஸோ அதை முடிச்சுட்டு சிட்டிங் பொசிஷனில் க்ரன்ச்சஸ் பண்ணுறோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்மால் ஒர்க் அவுட்டை ஒரு லைட்டாக ஒரு பம்பிங் செக் பண்ணுறோம். ஸ்லைட்டாக பாடி கண்டிஷன் வந்து கம்மியான மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்கமிங் டேஸில் இட் வில் பி க்ரோ